அருமையான பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் பாலே அருமையாக வளவு எடுத்துருக்காருங்க தலை. என்ன மாதிரி ஷாட்டு ஏப்பா. பவுண்ட்ரி 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 பவுண்ட்ரி. சூப்பர்பான ஷாட்டுங்க. ஆஃப் சைட்லேயும் ஆளை போட்டானுங்க. ஆனால் நம்மளுக்கு தேர்டு மேன் இருக்க பயமே. இருங்களேன், இந்த பால் ஸ்லோவர் பால். ஸ்ட்ரோக் வச்சுட்டு எப்படி தட்டுவோம், எங்களுக்கு தட்ட தெரியாதா என்ன? என்ன மாதிரி ஷாட்டுங்க தலைக்கிட்டேருந்து. ஸ்லோவர் பாலாக போடுற நீ, ஸ்லோவர் பாலே வா தட்டுற வாங்கி ஓடு அப்படின்னாரு. அதுவும் அதே மாதிரி சொல்கிற பேச்சை கேட்டுட்டு ஓடிடுச்சுங்க. ஐயோ சும்மா நவுந்தார் ஒரு இன்ச்சு. ஷாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தோம். சும்மா அப்படி ஓடு அப்படின்னு தட்டாருங்க பாலை. உமேஷ் யாதவ் மண்டை ஒரு மாதிரி கடுப்பாகுது அவருக்கு. என்னையாண்டா இந்த மனுஷன் இருக்கும் போது கொண்டு வந்து பவுலிங் போட விட்டிங்கன்ற மாதிரி கதறல் மொமெண்ட்டுங்க. இன்னொரு பவுண்டரிங்க தலை தோனிக்கிட்டேருந்து. விண்டேஜ் தலை மோட் இஸ் ஆன். சும்மா பிரிச்சு மேயிறாருங்க. கேப்டன் வந்து பேசுகிறாரு, டேய் நான் எப்படா பவுலிங் போட்டேன், நீ என்னடா பண்ணுற, பாலை பார்த்து அடிக்கிறான்டா அந்த மனுஷன். டே பாலை பார்க்காத மாரி ஏதாவது அண்ணா தடாக்கா போடுறா, ஸ்லோவர் பாலே போட்டுட்ருக்காருடா டே அப்படிங்கிறாரு. கம்பீர் தானே ப்ரோ அவரு. சரி விடுங்க, யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன. ஃபைன் லெக் ப்ரோ, ஃபைன் லெக் கேப் இருக்கு. சொரட்டுவோம் ப்ரோ. பட்டிருக்குங்க, அருமையான சிக்ஸருங்க. அங்கேருந்து என்ன மாரி ஷாட். இந்த ஓவரில் மேட்சை முடிச்சிட்டாருங்க தலை தோனி. இது தாங்க தலை தோனினா, இது தாங்க இறங்கினார். ஒரே ஓவரில் மேட்சை முடிச்சிட்டாரு. அவர் உமேஷ் யாதவ் ஓவரில் சும்மா ஒரு புல் ஷாட், அவ்வளோதான். 78 மீட்ரு எங்கேயோ போகுது பால் ஃபைன் லெக்கில். ஆஹா இன்னும் ஒரு 2 பாலுக்கு 10 ரன் அடித்தா மேட்ச் முடிஞ்சிருங்க. ஐயோயோ டாட் பால் ஆகிடுச்சேங்க. பர்ஃபெக்ட்டுங்க. அது வெளில போகுது ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் வேறு ரிவ்யூ எடுத்துருக்கானுங்க. ஓ மை காட், ரிவ்யூ எடுத்துட்டானுங்க. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்